இங்கே குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு இருக்கா. அங்கே பஸ்ஸில் பிரேக் போடும்போது ஒருத்தன் மேலே விழுந்துடுறான். சரி கூட்டத்தினால எதார்த்தமாக நடந்துச்சுன்னு அவளை அசால்ட்டாக விட்டுறா. அடுத்த நாள் அதே ஆள் ரொம்ப வல்கராக நடந்துக்கிறான். இவனை ஏதாவது பண்ணியே ஆகணுமே அவள் துரத்த ஆரம்பிக்கிறான். அதுங்காட்டி அவன் ஓடிடுறான். அடுத்த நாள் அவனை மார்க்கெட் பிளேஸில் பார்க்குறான். 4-5 ரவுடிகளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்கு அறியோ அவள் பெரிய ரவுடி போல, நம்மளால் அவனை மோத முடியாதுன்னு சொல்கிறான். என்கிட்ட தப்பாக நடந்துட்டு அவனை அடிக்காமல் விட மாட்டேன்னு அவனு போகிறான். அவனும் அவளை பார்த்துட்டு வேமா அங்கிட்டு இருந்து வந்துட்டு இருக்கான். அதுங்காட்டி ட்ரெயின் வந்துடவும் இடையில வந்தவங்க அவனை வெட்டி போட்டுறாங்க. நீ நினைச்சது நடந்துருச்சுல, நல்ல விஷயம் தானே ஃப்ரெண்டுக்கு அறியும் ஆறுதல் சொல்கிறான். என்னதான் நடந்தாலும் நான் என் கையால் அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அடிப்பட்ட அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லி காப்பாற்ற போயிடுறா. போலீஸ் வந்து இவளை என்கொயரி பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுற இடத்துல போலீஸ் வந்து விசாரிச்சனால இவளுக்கு வேலையும் போயிடுது. உன் மேலே தான் தப்புன்னு சொல்லி நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன், என் கூட ஒரு நாள் இருக்கணும். அந்த போலீஸும் சொல்கிறான். இவளுக்கு பயங்கரமாக கோவருது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய இவனே இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான், இவன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவளும் இப்போ அவனோட வீட்டுக்கு போய் நீ அனுபவிக்கணும்னு சொன்னல, இப்போ அனுபவிச்சுக்கோ அப்படின்னு ஒய்ஃப் முன்னாடி சொல்லிடுறான். அவனும் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருமா, என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சு எனக்கு ஒன்னே போட்டுருவா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுறான். இப்போ அவள் மறுபடியும் பஸ்ஸில் பேக் டச் பண்ணவன வீட்டுக்கே தேடி போயிடுவா. அங்கே போனால் அவனோட ஒய்ஃபு இந்த மகராசி இவங்க தான் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட சொல்லுவா. பார்த்தா அங்கே அவன் கண்ணை பார்த்து அழுவுறான். இனிமேல் இவனால் நடக்கவே முடியாது, 2 காலும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொல்கிறா. அவன் கண் கலங்கி என்னை மன்னிச்சிருன்னு கேட்பான். இவளோ அவனோட ஒய்ஃபுக்காக மன்னிச்சு விட்டுட்டு வந்துடுவான். அந்த கோவத்தோடு வந்துக்கிட்டு இருப்பா. இப்போ பஸ்ஸில் அதே மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் பேக் டச் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேலே இருக்க கோவத்தையும் இந்த கோவத்தையும் வச்சு நல்லா அடிச்சிட்றா. இப்போ அடிச்சு கீழே தள்ளனே அந்த பொண்ணுமே கீழே இறங்கி வந்து நல்லா அடிக்குது. இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, எல்லா பொண்ணுமே தைரியமாக இருக்கணும், எனக்கு உண்டான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும்னு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் பெண்கள் பண்ணுற தப்புனால தான் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.